ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கும் அலிரெசா ஃபிரோஷாக்கும் சாம்பியன்ஸ் டெஸ்ட் செஸ்டபிள் மாஸ்டர்ஸ்ல நடந்த கிராண்ட் ஃபினாலே தான் பார்க்க போறோம். இதுல மேக்னஸ் கால்சன் வின் பண்ண லாஸ்ட் 2 கேம்ஸ்ல உள்ள ஹைலைட்டான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேம் 1 பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 10+2 ஃபார்மட்ல விளையாடப்படுற கேம் தான். இதுல ஃபர்ஸ்ட் கேம்ல மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல கரெக்டா மேக்னஸ் கால்சன் வந்து கடைசியா நைட் H4 ப்ளே பண்ணிருக்காரு. நைட் H4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அலிரெசா ஃபிரோஷா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காரு. அது என்னதுன்னா G5 ப்ளே பண்ணிருக்காரு. G5 ப்ளே பண்ணதுல என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ் பிஷப் வந்து அலோ பண்றாரு. ஓகே, நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்றதுல என்ன ஒரு பிரமாதம், நம்மளும் சிம்பிளா பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த ரூக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த இ ஃபைல் வந்து ஓபன் ஆயிடுச்சு. சிம்பிளா நீங்க திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், பிளாக்கோடி ரூக்குக்கும் தான் இ ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு, பிளாக்கோடி ரூக் எடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல போடலாமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சருக்கு ஒரு டெம்போவோட ஒரு மூவ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் D3 வருது. பிஷப் D3 மூலியமா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரூக் எடுத்து வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த G5 ப்ளே பண்றதுக்கு பதிலாக பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து E7ல போட்டுக்கலாம். நைட் E7 போட்டதுக்கு அப்புறமா இப்ப நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணா சிம்பிளா நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லாமல் கரெக்டா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இ ஃபைலும் இப்போ ஓபன் ஆகல. சோ இதை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். பட் எனிவே ஆக்சுவல் கேம்ல பொறுத்த வரைக்குமே இந்த பொசிஷன்ல வந்து இப்ப பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கு வந்து பிஷப் D3 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு, டெம்போவோட வருது. கரெக்டா மேக்னஸ் கால்சன் அதை ஃபைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல கண்டிப்பா இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும். இந்த பானை சேஃப்கார்ட் பண்றதுக்காக இப்ப நைட் E7 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா F3 புஷ் பண்றாரு. F3 புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் H6 போனதுக்கு அப்புறமா இப்போ ஃபைனலா அவருடைய ரூக்கை வந்து அழகா இந்த 6th ரேங்க்கு கொண்டு வர ரூக் E6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து ரூக் HF8 ப்ளே பண்றாரு. அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண பாக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஃபர்தரா பான் புஷ் பண்ணி இந்த இடத்துல ஒயிட் உடைய கிங்க்கு ஏதாவது ஒரு பிரஷர் கொடுக்கலான்னு பாக்குறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து அவருடைய ரூக்கை வந்து டெவலப் பண்றாரு. அவருடைய ரூக்கை டெவலப் பண்ண உடனே இமீடியட்டா இந்த இடத்துல பிளாக் உடைய நைட்டுக்கு வந்து ஒரு பிரஷர் வருது. அதனால இந்த இடத்துல பிளாக் உடைய நைட் வந்து இப்ப C8 போறாரு. C8 போனதுக்கு அப்புறமா இப்ப A5 இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிட்டு இருக்காரு மேக்னஸ் கால்சன். சோ பிளாக் உடைய கிங் சைட்ல அவர் வந்து இந்த பான்ஸை வச்சு பிரஷர் தரலான்னு பாக்குறாரு. இப்ப நைட் D6 இந்த இடத்துல நைட்டை வந்து இப்ப கேம்குள்ள கொண்டு வராரு. நைட்டை இங்கேருந்து கொண்டு போயிட்டு இப்ப D6க்கு கொண்டு வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப என்ன நடக்குதுன்னா A6 ப்ளே பண்றாரு. A6 ஃபர்தரா ப்ளே பண்ணி இந்த பானை வந்து டேமேஜ் பண்ண பாக்குறாரு. பட் B6 ப்ளே பண்ணி அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிறாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல இப்ப நைட் E3 மூலியமா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. அதாவது இந்த D5 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த D5 பானை பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்கால சேஃப்கார்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல அலிரெசா ஃபிரோஷா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்ன மூவ்னு கேட்டீங்கன்னா குயின் D7 ப்ளே பண்றாரு. குயின் D7 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. ஓகே, இந்த பானை நீங்க டேக் பண்ணாலுமே எனக்கு ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிரெசா ஃபிரோஷா இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு என்ன பிளான் பண்ணாலுமே எனக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புது வழி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளா நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அலிரெசா ஃபிரோஷாவுடைய ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் E4 ப்ளே பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு ரூக்குக்கும் உள்ள கான்டாக்டை வந்து கம்ப்ளீட்டா வந்து தடுக்கிறாரு. ஏன்னா இப்ப பிளாக்கோடைய குயின் வந்து மேக்னஸ் கால்சனுடைய ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலுமே மேக்னஸ் கால்சனுக்கு ரூக் வேணும். ஸோ எனிவே மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிடுவாரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அலிரெசா ஃபிரோஷாவுடைய பிளான். ஸோ இப்போ இந்த ரூக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு வழி அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா இந்த ரூக் வந்து பிளாக் உடைய கேம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னாலே. ஸோ அதை ஆல்ரெடி மேக்னஸ் கால்சன் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் நைட் E4 மூவ் வந்து கணிச்சிட்டு தான் இந்த மாதிரியான வேரியேஷனுக்குள்ளேயே வந்திருப்பாரு. ஏன்னா ஆப்வியஸா அவர் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நம்பர் 1 பிளேயர் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா என்ன. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் சிம்பிளா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து ஒரு சூப்பரான ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கு. இப்ப ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் பான் மூலியமா இப்ப கிங்குக்கு வந்து டைரக்டான ஒரு செக் வருது. இப்ப இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றாரு. பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப கிங் A7 இந்த இடத்துல இப்ப கிங் A7 வராரு. இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா இன்னொரு பானை புஷ் பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. எனிவே இந்த பான் வந்து குயினால அட்டாக்ல தான் இருக்கு. பட் சிம்பிளா பிஷப் வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மேக்னஸ் கால்சன் வந்து பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுமே இந்த பானுக்கு இப்ப எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால இப்ப குயின் டெக்ஸ் B5 அப்புறமா இப்ப C4 புஷ் பண்றாரு. C4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த பொசிஷனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பான் வந்து மேக்னஸ் கால்சனுக்கு வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பட் இந்த ரெண்டு பானுமே அலிரெசா ஃபிரோஷாவால தொடக்கூட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C4 பானை கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா ரூக் C1 ப்ளே பண்ணலாம். ரூக் C1 மூலமா நம்ம குயினை வந்து சேஸ் பண்றோம்.
இப்போ குயினை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூக் C7 செக் வரும். இப்போ வந்து கிங் டெக்ஸ் A6 ப்ளே பண்ணாலுமே இப்போ வந்து பிஷப் D3 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D3 மூலிமா நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களால் ஆப்வியஸாக இந்த C4 பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த C4 பானை கேப்சர் பண்ணால் எல்லா வேரியேஷன்லுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் நிறைய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் இந்த A6ல இருக்கிற பானை வந்து இங்கே கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக என்ன நடக்கும்னா இப்போ வந்து குயின் B2 ப்ளே பண்ணுவார். குயின் B2 மூலிமா நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ரூக் எடுத்துகிட்டு வந்து நம்ம A1ல போட்டு குயினையும் வின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த டயக்னலில் வந்து பிஷப்பும் வந்து சூப்பராக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு கிங் இருக்கிற ஸ்பேஸில். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு திருப்பி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே மேக்னஸ் கால்சனுடைய 2 பானையுமே அலிரேஜா ஃபிரோஷா கேப்சர் பண்ணல. அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து A5ல போடுறாரு. இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்சும் கேட்கிறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் எடுத்துட்டு வந்து குறுக்குல போடுறாரு. நைட் B4 ப்ளே பண்றாரு. நைட் B4 மூலியமா நெக்ஸ்ட் இந்த நைட் வந்து இந்த C6 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. C6 ஸ்கொயர் மூலியமா நம்ம என்ன பண்றோம், பெரிய ஃபேமிலி 4K வந்து நம்ம கொடுக்கறதுக்கு த்ரெட்டன் பண்றோம். அதனால கண்டிப்பா இந்த C6 ஸ்கொயரை வந்து பிளாக் கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ரூக் C8 ப்ளே பண்ணி இந்த C6 ஸ்கொயரை கார்ட் பண்ணாரு. இருந்தாலுமே இப்போ நைட் C6 வராரு. இப்போ குயினுக்கு ஒரு 4க்கு கிங்குக்கு செக் வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நைட் வந்து குயினை வின் பண்ணிட்டு வர விட்டு, அதனால கண்டிப்பாக இந்த ரூக்கை வச்சு நீங்கள் இந்த நைட்டை கேப்சர் பண்ணியே ஆகணும். இப்போ ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இமீடியட்டாக நம்ம பிஷப் வச்சு ரூக்கை கேப்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய குயின் வந்து ஹேங்கிங்கில் இருக்கு. அதனால இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் ஃபர்ஸ்ட் குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்றாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ விட்ட எக்ஸ்சேஞ்சை திரும்பி பிடிக்கிறார். பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றாரு. இப்போ மேக்னஸ் கால்சனுக்கு இங்கே 2 பான்ஸ் இருக்கு. 2 பாசர் பானை வச்சு மேக்னஸ் கால்சன் அழகாக கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனும் பண்ணியிருக்காரு. ஸோ அழகாக இந்த பான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி ஒரு பானை வந்து ஃபைனலாக ப்ரமோட்டே பண்ணிட்டாரு. ஒரு பானை ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறமா மேக்னஸ் கால்சனுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பொசிஷன்ல இருந்து ஈஸியாக மேக்னஸ் கால்சன் கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார். அதனால இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் கேம்ல பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல பர்டிகுலரா ரூக் EB1 ப்ளே பண்ணியிருக்காரு அலிரேஜா ஃபிரோஷா. ஸோ கடைசியாக ரூக் EB1 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்ணாரு. இந்த இடத்துல இந்த பான் வந்து அவைலபிளாக இருக்கு மேக்னஸ் கால்சனுக்கு. பட் இந்த பானெல்லாம் அவர் இமீடியட்டாக கேப்சர்லாம் பண்ணல. அவர் சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா F5 ப்ளே பண்ணுறாரு. F5 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இப்போ பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல அழகாக இந்த பாசர் பான் வந்து பிளாக்குக்கு சூப்பராக கிடச்சிடும். ஸோ இந்த பாசர் பானை பார்த்தீங்கன்னா ஒயிட்டால தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சப்போர்ட்டாக ரூக்கும் இருக்காரு. அண்ட் பிளாக் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இப்போ B4 புஷ் பண்ணுறாரு. ஃபர்தராக B4 புஷ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து இந்த பான்ஸ் மூலிமா அலிரேஜா ஃபிரோஷா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தரலான்னு பார்க்குறாரு. இப்போ மேக்னஸ் கால்சன் வந்து அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து சூப்பராக ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ அவருடைய ரூக் அழகாக இப்போ நம்ம ஒயிட்டுடைய கேம்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் C6 ப்ளே பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் C6 மூலிமா இந்த பான் ஒன்று போகுது. பட் இந்த பான் போனாலுமே இப்போ ரூக் D6 இருக்கு. இப்போ இந்த நைட்டை சேஸ் பண்றாரு. இப்போ B5 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து திருப்பி சேஃப் கார்ட் பண்றாரு. இந்த நைட்டை சேஃப் கார்ட் பண்ணதுமே இமீடியட்டா என்ன நடக்குதுன்னா எஃப்டெக்ஸ் E4 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல அழகா இங்க ஒரு சூப்பரான பாசர் பான் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ ரூக் B4க்கு அப்புறமா ஃபர்தரா E3 புஷ் பண்றாரு. E3 புஷ் பண்ணதுமே இந்த இடத்துல அலிரேஜா ஃபிரோஷா இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா அவர் என்ன ப்ளே பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் G4 செக் கொடுத்துருக்கணும். இப்போ கிங்கை நம்ம வந்து H7 வந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்கொயர்ல போட்டு இந்த பானை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ரூக் D2 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு ஃபர்தரா சப்போர்ட் கொடுத்தாலுமே சிம்பிளா என்ன நடக்கும்னா ரூக் F1 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் F1 மூலியமா இப்போ பிளாக்கால இந்த பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ண முடியாது. பானை புஷ் பண்ணுங்கன்னா இப்போ பிளாக்கோடைய பிஷப், அதனால இந்த பிஷப்க்கு சப்போர்ட்டா உங்களால இந்த ரூக்கையும் இங்க எடுத்துட்டு வந்து போட முடியாது. ரூக் F8 போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் நம்ம ஈஸியா ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலுமே இப்போ ரூக் டெக்ஸ் ரூக் அவைலபிளா இருக்கு. விட்ட ரூக்கை திருப்பி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இருந்து ஒயிட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் மூமெண்ட். இனிமே ரூக் டெக்ஸ் G4 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அழகா கேம் வந்து ஃபிரோஷா வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பிரேக் போட்டுட்டாரு. ரூக் E4 ப்ளே பண்ணிட்டாரு. ரூக் E4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மேக்னஸ் கால்சனுக்கு ஒரு சூப்பரான மூவ் கிடைச்சிருக்கு. அதாவது அவருடைய ரூக் எடுத்து வந்து D2ல போட்டுட்டாரு. ரூக் D2 என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இந்த பானை வந்து புஷ் பண்றதுக்கு இந்த ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம் சிம்பிளா நம்மளுடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்பை வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாமே இந்த பானை புஷ் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கலாம். பட் சிம்பிளா இப்போ வந்து ரூக் F8 ப்ளே பண்ணலாம். அதே ரூக் F8 ஐடியா தான்
பட் இப்போ வந்து என்ன நடக்கும்னா நீங்கள் இப்போ ரூக் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளாக கிடையாது. ஏன்னா இப்போ கிங் வந்து இந்த ரூக்கை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் வேரியேஷனில் பிளாக் உடைய கிங் வந்து H7ல இருந்தாரு. அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரூக் கிடைச்சது. பட் இப்போ கிங் வந்து G8ல இருக்கிறதுனால இந்த ரூக்கு நீங்கள் திருப்பி கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த இடத்துல சிம்பிளா கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரூக் இருக்கு இந்த இடத்துல. எனிவே ஃபிரோஷா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து F1ல போடுறாரு. இப்ப ரூக் F8 ப்ளே பண்றாரு கால்சன். ரூக் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூக் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. அதனால இப்ப கிங் H2 ப்ளே பண்றாரு. கிங் H2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஃபர்தரா கால்சன் அவருடைய பானை வந்து புஷ் பண்றாரு. அவருடைய பானை புஷ் பண்ணதுமே இந்த இடத்துல இருந்து சிம்பிளா இந்த பானை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க காட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அலிரேஜா ஃபிரோஷா வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இது மூலியமா மேக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா அழகா ஃபைனல்ஸையும் வந்து வின் பண்ணாரு. இந்த ரெண்டு கேமை பொறுத்த வரைக்குமே மேக்னஸ் கால்சனுக்கு ஃபிரோஷா வந்து ஒரு சின்ன சான்ஸ் தான் கொடுத்தாரு. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணாரு. அந்த மிஸ்டேக் மூலமா எப்படி அழகா ஆப்பனன்ட்டுடைய கேம்ப்ல கேமை பூந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணாருன்றதை மட்டும் நீங்க பாருங்க. ஸோ அவருடைய கால்குலேஷன் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் தோக்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அழகாக கேம் வந்து சூப்பராக ரெக்கவர் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த ரெண்டு கேம்லையுமே மேக்னஸ் கால்சனுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அவருடைய டாக்டிக்கல் ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.